ஹாய் எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கு? இன்னைக்கு மாலை பச்சை சமையல் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ வந்து பார்க்க வத்த குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வறுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல வந்து வெள்ளை எள்ளு போட்டுருக்கேன். உங்களுக்கு கருப்பு எள்ளு இருந்தாலும் போட்டுக்கோங்க, வெள்ளை எள்ளு இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஆக மொத்தம் எள்ளு போட்டுக்கணும். எள்ளுங்கிறது வந்து சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுதான் போகிறோம். நீங்கள் வந்து நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 4 பேர் சாப்பிட்றோம் அப்படின்னா 1 ஸ்பூன் போட்டுட்டா போதும். இது வந்து ரெண்டா படப்படன்னு பொரியட்டும், பார்க்கலாம். எண்ணெய் விடாமல் வறுத்தா மட்டும்தான் எள்ளெல்லாம் வறுப்படும். இப்போது நம்ம இதை வறுத்துக்கலாம். அப்படியே அது மேலேயே ஒரு 5 வரமிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுருக்கும். இதுவும் அப்படியே அதோட சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போது எள்ளு, மல்லி, மிளகா எல்லாமே வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் நமக்கு வந்து எலுமிச்சட்டில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து வத்த குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாக விட்டுண்டா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சமையல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லை இதிலே விட்டுண்டாலும் சரி. நான் வந்து இப்போ வந்து ஆயில் மட்டும்தான் விட்டுருக்கேன். இப்போது எண்ணெய் காயட்டும். இந்த கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டால் மட்டும்தான் வாசனையாக நல்லாயிருக்கும். எந்த ஒரு சமையலுக்குமே நம்ம வந்து பெருங்காயம் வெந்தயம் சேர்த்தா மட்டும்தான் எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் வாசனையாக இருக்கும். இப்போது பாற்காயை போட்டுக்கலாம். வெந்தயம் வறுப்படட்டும். வெந்தயம் வறுத்தினாலும் பாற்காயை நம்ம எண்ணெயில் வதக்கணும். எண்ணெயில் வதக்கினா மட்டும்தான் நல்லா டக்குன்னு வேகும். அப்போ தான் நல்லா இருக்கும். நான் அலம்பிட்டு நறுக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இது மாதிரி இருக்கும்போது இதில் போட்டுக்கலாம். இப்போது பார்க்க நல்லா வதங்கிடுது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அடுத்தது சாம்பார் பொடியும் போடலாம். மிளகாத்துலேருந்து ஒரு 5 வச்சுன்னு இருக்கேன். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் இந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். இதிலே போட்டுட்டு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சி விடலாம். சாம்பார் பொடி வந்து நம்ம எண்ணெயில் வந்து பண்ணிட்டோம், நம்ம அதுக்கப்புறம் புளி கரைச்சி விட்டோம் அப்படின்னா இந்த பச்சை வாசனையும் இருக்காது, நல்லா வாசனையாகவும் இருக்கும், நன்னாவும் இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நினச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கரைச்சி விடலாம். கரைச்சி விடும்போது தீயை கம்மி பண்ணிக்கோங்க, சைடாக விடுங்க, இல்லைன்னா இப்போ வந்து நான் ஒரு 1/2 லிட்டருக்கு மேல் அளவுக்கு ஜலம் கரைச்சி விட்ருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு புளி ஜலத்தை நல்லா ஒட்டை கரைச்சி விட்ருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து கல்லுப்பு போட்டு துளிப்புற வெல்லம் போட்டு அதெல்லாமே இனிமேல் போட்டுடலாம். இந்த அளவுக்கு கல்லுப்பு போட்டிருக்கேன். நம்ம வத்த குழம்பு வைக்கும்போது துளி வெல்லம் போட்டால் மட்டும்தான் அதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த அளவுக்கு வெல்லமும் போட்டுக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து மல்லி, மிளகா, எள் இது 3 வறுத்து வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் மூடி அளவுக்கு தேங்காய் துரி வச்சுருக்கோம். அதுவும் சேர்த்து ஒன்றா நல்லா வெறுமுன்னு அரைச்சி வந்துடலாம். இப்போது பார்க்காய் குழம்பு நல்லா கொதிச்சுடுத்து, பார்க்காயும் நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் இப்போ வந்து அதில் சேர்த்தெல்லாம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் இதில் இன்னும் சொட்டு ஜலமும் விட்டு அலம்பி விடலாம். ஏன்னா நம்ம அரைச்சி விட்டுருக்கு விழுது கொட்டும்போது ரொம்ப திக்காகிடும். அதனால் கொஞ்சம் ஜலம் விட்டு அலம்பி விடலாம். நம்ம நார்மலாக வைக்கிறதுக்கும் அரைச்சி விட்டு வைக்கிறதுக்கும் அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நான் வெறுமையே வத்த குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா சில பேர் கடலை பருப்போ தோரம் பருப்போ ஏதாவது பருப்பு வேணும்னா அதில் சேர்த்துப்பா. நம்ம அரைச்சி விட்டு வைக்கிறோங்கும் போது நமக்கு அந்த பருப்பெல்லாம் போட வேண்டாம் தாளிச்சு கொட்டும்போது. அதனால் அது உங்கள் சௌரியம், வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் இதுக்கு போடணுங்கிற அவசியம் இல்லை. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி விட்டதோட குழம்பு நல்லா கொதிச்சு விட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த அளவுக்கு இந்த திக்னஸ் இருந்தாக்கா அந்த குழம்பு நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கும்போது கரெக்டான பதமாக இருக்கும்.
இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாழைத்தண்டு கறி பண்ண போகிறோம். எண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெயிலே பண்ணினாலும் பண்ணிக்கோங்க, இல்லையே இந்த எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெயை கலந்து விட்டுட்டா நல்லா இருக்கும். நான் 2 எண்ணெயும் கலந்து தான் விட்டுப்பேன். இப்போ முதல்ல வந்து ஆயில் வச்சுருக்கேன். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டோம். இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. சில பேர் வந்து கடலைப்பருப்பு போட மாட்டா, ஆனால் இது போட்டால் ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பருப்பு வந்து பாதி வறுக்கிறதுக்கு அப்புறம் நம்ம மிளகா போடலாம். முதல்லே மிளகாயும் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கறிக்கின மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பருப்பு வறுப்படட்டும், அப்புறமா போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 3 வரமிளகா வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு சிலதுக்குலாம் வரமிளகா போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு சிலதுக்கு பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். இந்த கறிக்கு வந்து வரமிளகா போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் பெருங்காயத்தை வந்து நம்ம எண்ணெயிலேயே போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போது வாழைத்தண்டு வந்து நல்லா பைத்தம் பருப்பும் போட்டு பொடி பொடியாக நறுக்கி இப்படி வச்சுருக்கேன். வாழைத்தண்டு நறுக்கும் போதே நம்ம பைத்தம் பருப்பும் அதிலே போட்டுட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அது வாழைத்தண்டை பைத்தம் பருப்பையும் நம்ம வந்து நறுக்கும் போதே மோரில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா தான் வாழைத்தண்டை வந்து கருக்காமல் இருக்கும். அந்த பைத்தம் பருப்பும் வந்து நல்லா அதிலே ஊறின்னு இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து வேகும்போது கரெக்டான பதமாக இருக்கும். ரொம்ப குழையாமலையும் அப்படியே திட்டமாக இருக்கும். இப்போது இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். வாழைத்தண்டு வந்து எப்போதுமே உப்பு தங்காது, அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு கல் உப்பு போட்டுருக்கேன். தீ வந்து கரெக்டாக வச்சுட்டு நல்லா 4 பக்கம் கலரி விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு வேக வச்சுருவோம். இது வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். வாழைத்தண்டு கறி வந்து நல்லா வெந்துடுத்து. இப்போ வந்து 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துரி வச்சுருக்கோம். இப்போ இதை தேங்காயும் போட்டு நல்லா ஒரு கலரிக்கலாம். இது வந்து ரொம்ப ஜலமும் தாங்காது, உப்பும் தாங்காது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஜலம் விடாமல் பார்த்துக்கோங்க. நிறைய ஜலம் விட்டுட்டோம்னா நிறைய நாழி ஆகிடும் வேகத்துக்கு. அப்போ வந்து காய் ரொம்ப குண்டி போயிடும். இப்போ இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நமக்கு பாருங்கள், இப்போ இது கரெக்டாக இருக்கும். அடியும் பிடிக்காது. அந்த ஜலமை நம்ம கையால் அள்ளி போடுறோம் இல்லையா, அந்த ஜலமே அதுக்கு விட்டுக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி போட்டே இல்லை அப்படின்னா சரியாக இருக்கும். தேங்காய் எல்லாமே உங்களோட சௌரியம். நிறைய வேணாலும் இன்னும் நிறைய போட்டுக்கலாம், திட்டமாக போடுறனாலும் போட்டுக்கலாம். இது வந்து நான் திட்டமாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம வாழைத்தண்டு கறி வந்து ரெடி ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொய்யாப்பழம் வந்து ஊறுகாய் போட போகிறோம். எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா நறுக்கிக்கோங்க. இப்படி நல்லா பொடி பொடியாக நமக்கு வந்து எவ்வளோ தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கட்டும், அந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நறுக்கிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய கொய்யாப்பழம் 2 பழம் அளவுக்கு நறுக்கியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம என்னென்ன போட போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நமக்கு வந்து காரப்பொடியெலாம் வந்து எண்ணெயில் போட்டால் கருகி போயிடும். அதனால் இதுக்கு வந்து ரொம்ப தாங்கவும் தாங்காது. அதனால் காரங்கள் வந்து திட்டமாக போட்டுனா சரியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டிருக்கேன். அது மாதிரி மஞ்சள் பொடியும் ஒரு கொஞ்சமாக இந்த அளவுக்கு மஞ்சள் பொடி இது போகிறோம். இந்த அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்க போகிறோம். நம்ம அதில் போட போகிறது வந்து நம்ம வந்து பெருங்காய பொடி மட்டும். உப்பும் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெயும் தாங்காது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்செடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் அப்படியே கொட்டிட்டு அப்படியே இந்த எண்ணெயை வந்து இந்த மிளகாப்பொடி மேலே கொட்டணும். இப்படி போட்டுவிட்டோம்னா அந்த மிளகாப்பொடியெலாம் அதில் வந்து எண்ணெயிலே பொரிஞ்சிடும். இப்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த ஊறுகாய் வந்து உப்பு, புளிப்பு, திதிப்பு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு கொய்யாப்பழத்தை வந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்லான்னு தோணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பண்ணி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் ஊறி திணிச்சுக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது அப்போ அதில் உப்பு காரங்கள் எல்லாம் இழுத்துக்கும், சரியாக இருக்கும் நமக்கு. இதுக்கு வந்து காரப்பொடி தாங்காது, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. மாங்காய் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆமாம், மெந்திய மாங்காய்லாம் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான்.
ஊறுகாய்லாம் வந்து நம்மளாக பண்ணுறது தான் எல்லாமே. எலுமிச்சங்காய் ஊறுகாய், கடாரங்காய் ஊறுகாய் இதெல்லாம் வந்து எப்பொழுதும் பண்ணுற ஊறுகாய். இது மாதிரி ஊறுகாயெல்லாம் வந்து நம்மளாக பார்த்து போடுற ஊறுகாய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் பொடி பொடியாக நறுக்குனாலும் நறுக்கிக்கோங்க, இல்லை இந்த அளவு நறுக்குனாலும் நறுக்கிக்கோங்க. அதுக்கு வந்து மெந்திய பொடி துளி போடலாம். நான் மறந்துட்டேன், ரொம்ப தாங்காது, அதனால் இந்த அளவுக்கு போட்டால் சரியாக இருக்கும். அது மெந்தி பொடி போட்டால் அந்த ஊறுகாய்க்கெலாம் ரொம்ப வாசனை கொடுக்குறதெல்லாம் வந்து மெந்தி பொடியோட தான். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலரிட்டு அப்படியே அமுக்கி மூடி வச்சுடுவோம். அது ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடும்போது வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஊறுகாய் வந்து இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ மாலைப்பட்ச சமையல்லாம் ரெடி ஆகிடுது. இப்போ என்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாழைத்தண்டு கறி வச்சுருக்கோம். அடுத்தது பார்க்காய் வந்து வெத்த குழம்பு வச்சுருக்கோம், அரைச்சி விட்டு வெத்த குழம்பு வச்சுருக்கோம். கொய்யாப்பழ ஊறுகாய் வச்சுருக்கோம். வழக்கமாக வைக்கிற சாதமும் வச்சுருக்கோம். அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் சமையல் தான். இவ்வளோ தான் இன்றைக்கி நம்மளோட மெனு. இப்போ வந்து மாலைபட்சத்துக்காக நம்ம நைட்டு டிஃபனுக்காக உப்புமா குழக்கட்டை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது அரிசி குழக்கட்டைன்னு சொல்லலாம், புடி குழக்கட்டைன்னு சொல்லலாம், உப்புமா குழக்கட்டைன்னு சொல்லலாம். பச்சரிசி 2 டம்ளர் நல்லா களைஞ்சி உணர்த்தி இப்படி வச்சுருக்கேன். இதை வந்து உடைக்கணும். எப்படி உடைக்கணுங்கிறத காமிக்கணும். இப்போ அதுக்கு அரிசியோட சேர்த்து உடைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, துளி போகிற ஜீரகம் இதை முதல்ல போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஜாரில் இதை வந்து முதல்ல போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே அரிசி வந்து இதால் நான் 2 டம்ளர் வச்சுருக்கேன். 2 டம்ளர் உடச்சிக்க போகிறோம். இது வந்து கோபுரமாக இதால் 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். ஒவ்வொரு டம்ளராக நம்ம உடைப்போம். எல்லாத்தையும் உடைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அரிசி உடைச்சி எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்துட்டோம். இது மாதிரி கொஞ்சம் நைஸாக இருக்கணும். அப்படியே சின்ன ரவை பதத்துக்கு இருக்கணும். இப்போ ரொம்ப பெருவட்டாக இருந்ததுனாக்கா ரொம்ப உதுராக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். சலிக்க வேண்டாம். அப்படியே உடைச்சிட்டு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். மாவு சலிக்க வேண்டாம். இந்த மாவோடு இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முதல்ல இதால் ஒரு சின்ன கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இதால் கடலை எண்ணெய் விட்டுக்கிறோம். அடுத்தது ஒரு 1.5 கரண்டி கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். கட்டி பெருங்காயம் இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு பெருங்காயம் எவ்வளோ வாசனை தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். பெருங்காயம் என்னென்னா பொரியட்டும். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். மிளகா வத்தல் வந்து 3 வச்சுருக்கேன். ஏன்னா அதில் கொஞ்சம் மிளகு போட்டிருக்கோம், அதனால் காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 3 மிளகா வத்தல் வச்சுருக்கேன். இது போதும். இது கரெக்டாக இருக்கும். இது நல்லா செவரட்டும். இந்த கருவேப்பிலையும் அந்த எண்ணெயிலே போட்டலாம். உளுத்தம்பருப்பு கரெக்டாக செவந்துடுது. இந்த டேபிள் ஸ்பூனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லை தேங்காய் போட்டுக்கலாம் எண்ணெயிலே. தேங்காயும் இந்த எண்ணெயிலே நல்லா அப்படியே கலந்துக்கலாம். தேங்காய் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஜலம் இப்போ 2 டம்ளர் போட்டிருக்கேன். இதால் 6 டம்ளர் ஜலம் விடுவோம். 1க்கு 3 ஜலம் விட்டாக்கா தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். நான் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் போட்டுக்கோங்க, இல்லை அதே அளவு வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஜலம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா தாளிச்சு கொட்டியிருக்கோம் இல்லையா, அந்த ஜலங்கள்லாம் நல்லா கொதிக்கிறது. இது நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த உடசில் கொட்டி கலரலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது கொட்டினா மட்டும்தான் நல்லா வேகும். நல்லா கொதிக்கிறது. இப்போ கொட்டும். அப்படியே மெதுவாக அப்படியே தூவின மாதிரி போடுங்க. டக்குன்னு கொட்டினாக்கா அப்படியே கட்டி கட்டி ஆகிடும். நல்லா அப்படியே தூவின மாதிரி போடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். கொஞ்சம் வேக பார்த்து கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். முதல்ல தீ ஹைட்டாக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா தண்ணியெல்லாம் சுண்டி போயிடும், வேகாத போயிடும். அதனால் கொஞ்சம் அடுப்பை அதுக்கப்புறமா சிம்மில் வைப்போம். சிம்மில் வச்சு வேக வைப்போம். இது வேகட்டும், உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன்.
இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். ரொம்ப உதிராக இருந்தாலும் பிடிப்படாது, கொஞ்சம் லூஸாக இருந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் இந்த இலுப்புச்சட்டி சூட்லேயே நல்லா கரெக்டாக புழுங்கி வெந்திருக்கும். திரும்பி அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டில் ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிப்படுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது அப்படியே அப்படியே மூடி வச்சுருவோம். இந்த அளவுக்கு இருந்தால் ஆற பார்த்து கொஞ்சம் இறுகிக்கும். அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம தண்ணி தெளித்து அதுக்கப்புறமா உருட்டுற மாதிரி இருக்கும். இது இப்படியே இருக்கும். அப்படியே மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். இப்போ நம்ம வச்சு 10 நிமிஷம் ஆகிடுத்து. இது வந்து ஒலப்பூரி இருக்கா பார்க்கலாம். எப்படி இருக்குது அப்படின்னு கலரி பார்க்கலாம். இந்த அளவுக்கு இருக்கும்போது ஆற போடுவோம். ஆறினா கரெக்டாக இருக்கும். நமக்கு இன்னும் சூடாக இருக்குது. இலுப்புச்சட்டி சூட்லேயே நல்லா வெந்திருக்கும். இன்னும் திரும்பி நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வைக்கும்போது இன்னும் நல்லா வெந்து போயிடும். அடியே பிடிக்காது பாரு. இந்த மாதிரி இலுப்புச்சட்டியில் இப்படி கலரினோம்னா அடியே பிடிக்காது. இது மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஆற போட்டுப்போம். அதுக்கப்புறமா பிடிச்சி வீட்டில் வைக்கலாம். நல்லா இப்படி கையால் ஒரு தடவை நல்லா சேர்த்து இப்படி நொறுக்கி பிசைஞ்சிப்போம். அதுக்கப்புறமா நம்ம உருட்டுப்போம். இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ரொம்ப உதிராக பண்ணினோம் அப்படின்னா நம்ம ஜலம் தெளிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பக்குவமாக இருக்குது. நமக்கு அப்படியே ஜலத்தை தொட்டுப்போம். ஜலத்தை தொட்டுண்டு அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ, உங்களுக்கு சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு அழகாக இப்படி என்னன்னா ஒத்தாப்பில் இப்படி பண்ணினேன்னாக்கா உதிராது. அது அப்படி பண்ணி வைக்கணும். உங்களுக்கு சின்னதாக வேணாலும் பண்ணிக்கோங்க, பெருசாக வேணாலும் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட சௌரியம்தான். அப்படியே எல்லாத்தையும் அப்படியே உருட்டிப்போம். இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் வேணுங்கிறது இல்லை. நம்ம உப்புமாவாக இருந்ததுன்னா நிறைய எண்ணெய் வேணும். இது கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவே இருந்தாலே போகிறோம். கம்மியாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும். அது நமக்கு வந்து திரும்பவும் ஆவியில் தானே வேக வைக்கிறோம் இல்லையா? அதனால் இந்த கருவேப்பிலையோ மிளகாவோ எதுவுமே உதிராது. அப்படியே அதிலே சேர்ந்தபடியே இருக்கும். அப்படியே இதுக்கு இந்த கடலைப்பருப்பு வறுத்து இந்த சட்னி இருக்கு இல்லையா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம சாதாரணமாக பொட்டுக்கல்லையை விட கடலைப்பருப்பு வறுத்து வச்சு அரைக்கிற சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. இந்த கடலை பருப்போடது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டோம். மொத்தம் வந்து 28 உருண்டை இருக்குது. இதில் ஒரு டம்ளருக்கு 14 உருண்டை வருது. 2 டம்ளருக்கு 28 உருண்டை வருது. எல்லாத்தையும் நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுடலாம். இந்த குழியில் எண்ணெயை தொட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை வச்சுட்டோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கலாம். எப்பொழுதுமே திறக்கும்போது நேர ஜலத்தை அதுக்கு நேராக சொட்டக்கூடாது. அப்படியே லேக்காக எடுத்து அப்படி பண்ணிக்கணும். அப்படி இப்போ நல்லா வெந்து போய் எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். எல்லா குழட்டையும் இதே மாதிரி வேக வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். நம்மளோட எப்போதுமே ஒரு தட்டாக தான் வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று நம்ம இட்லி வைக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னாக்கா அந்த குழக்கட்டிக்கு அடியில் வேர்த்து கொட்டுக்கும். 2வது குழக்கட்டையும் நசுங்கி போய்டும். அதனால் ஒவ்வொரு தட்டாக வைக்கணும். நிறையாவும் வைக்கக்கூடாது. இப்போ ஒரு குழி இருக்குது அப்படின்னா 2 வச்சா உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்படின்னா அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா எடுக்கும்போது கிழியும் ஜலத்துலேயும் விழுந்துடும். பார்த்து எடுத்துக்கணும். அதனால் உள்தட்டு ஒரு தட்டு மட்டும் வச்சா போகிறோம். ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா குழக்கையும் இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த உப்புமா குழக்கட்டிக்கு இப்போ தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். இப்போ வந்து கடலைப்பருப்பு வறுத்து வச்சு அரைக்கலாம். எப்போதும் பொட்டுக்கள் வச்சு வைக்கணும் இல்லையா? இப்போ இந்த தடவை கடலைப்பருப்பு இதுக்கு வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வறுத்துருக்கேன். பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் பொரிச்சிருக்கேன் எண்ணெயில். ஒரு 3 வத்த மிளகா, இந்த அளவுக்கு காஞ்ச மிளகா வறுத்து வச்சுருக்கேன் எண்ணெயில், அதுவும் வச்சுருக்கேன். துளி போகிறோம் புளி, சும்மா துளி பிஞ்சு புளி. இது இந்த கடலைப்பருப்பு. உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு அரை தேங்காய் மூடி இந்த அளவுக்கு வச்சா போதும். இதை வச்சு நம்ம அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். உப்பு காரங்கள்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் வச்சுக்கணும். எனக்கு இப்போ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். கல்லுப்பு வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இது வந்து முதல்ல ஃபஸ்ட்டு அரைச்சிடும், அப்புறம் ஜலம் விட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போதுமே அரைக்கும் போது ஃபஸ்ட்டு எடுத்த நாளைக்கு ஜலம் விடக்கூடாது. ஜலம் விட்டோம்னா அந்த பருப்பெல்லாம் மசியாது. பொட்டுக்கடலையாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஜலம் விடக்கூடாது. முதல்ல ஃபஸ்ட்டு அப்படியே வெறுமை ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறமா தான் தேவையான அளவுக்கு ஜலம் விட்டுக்கணும். இப்போ இதை அரைச்சாச்சு, திறப்போம். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கடுகு தாளிச்சு கொட்டிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இதிலே பெருங்காயெல்லாம் போட்டுட்டோம். வெறும் கடுகு மட்டும் தாளிச்சு கொட்டினா போதும். உங்களுக்கு வேணா உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, இல்லை வேறு கடுகு மட்டும் போட்டுனா கடுகு போட்டுக்கலாம். அவ்வளோ தாளிச்சு கொட்டிட்டோம். இதை அப்படியே சட்னியில் போட்டுக்கலாம்.